ஆமாங்க ஐயா. அது சும்மா ஒரு பம்மாத்துங்க ஐயா. அது என்ஐசி சோதனைன்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் அந்த ஊடகங்கள்ல வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தகவல் தொழில்நுட்ப அணின்ற பேர்ல பெரிய அளவுல யூடியூப்ல ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை கட்சி மூலமா நடத்துறாங்க. அதே போல யூடியூபர்ஸா நிறைய பேர் அந்த கட்சியில இயங்குறாங்க. அவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியிலையும் வெகுஜன தளத்திலையும் கொண்டு போறத பிடிக்காத மத்திய மாநில அரசுகள் அவங்க மேல ஒரு கார்னர் பண்ணணும் இருந்தாங்க. அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்க மிரட்டி பாக்குறாங்க. அது 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 வந்து சாதாரண ஒரு நடைமுறை தான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது என்ன அதுக்கான முகாந்திரம் இருந்தது, விசாரணை பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு ஒன்று விட்டுட்டாங்க. எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல கட்டாயம் கட்டாயம் நடக்குதுங்க ஐயா. இது நாங்க 2009 கட்சியில இணைஞ்சல இருந்து அவர் அந்த 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 தொடக்க காலகட்டத்திலிருந்து அந்த கட்சி தொடக்கிறதுக்கு காரணமா இருந்த முன்னோடி சக்திகளா இருந்த சீமான் வருகைக்கு முன்பு சீமான் வாழ்த்துக்கள் திரைப்படத்தை எடுத்துன்னு இருக்கும் போதே நாங்க அரசியல் இருக்கோம். நாங்க தமிழ் தேசிய அரசியல் இருக்கோம். ஐயா நெடுமாறன் தலைமையில இயங்குறோம், மணியரசன் தலைமையில் இருக்கும், கோயிலன் தலைமையில இறங்குறோம், சுபா இளவரசன் தலைமையில இயங்குறோம். பல்வேறு குழுக்களா தமிழகத்தில் தமிழ் தேசிய கருத்துக்கள் அனைத்து மாவட்டங்களும் இருக்கு. வட்டார இயக்கங்கள் இருக்கு, சமுதாய இயக்கங்கள் இருக்கு. அனைத்துமே எங்க ரோல் மாடல், எங்களுக்கு முன்மாதிரி தலைவரா தலைவர் தமிழரசனையும் தலைவர் பிரபாகரனையும் முன்னெடுத்து இயக்கங்கள் இருக்குங்க. சீமான் வருகைக்கு பின்பு அது பெருந்திரளா ஒன்று சேர்த்தோம். நாங்களாம் அப்பயே நாங்க புரட்சி தமிழர் இயக்கமா இயங்கினோம். 2009 முன்பு நாங்க புரட்சி தமிழர் இயக்கமா இருந்தோம். சீமான் வருகையின் போது ஒரு கட்சியா மாறணும், பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணையணும்னு முடிவு பண்ணி நாங்க சுபமுத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை சுபமுத்துக்குமார் தலைமையில பெரிய ஒருங்கிணைப்பு கமிட்டி தமிழ்நாடு முழுக்க போய் பேசும்போது பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணையுது. அந்த ஒருங்கிணைப்புல இணைஞ்ச அமைப்பு தான் நாங்க புரட்சி தமிழர் இயக்கம் தான். நாம் தமிழர் கட்சியில போய் இணைஞ்சோம். இல்லைங்க, இப்ப பெண் நிர்வாகின்னு இல்ல, எல்லா நிர்வாகிகளுக்குமே மூத்த நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் கூட அதுல மரியாதை கிடையாதுங்க. இன்னும் மரியாதை இல்லைன்னா எந்த முடிவா இருந்தாலும் நீ நடா கட்சி நடத்துற, நான் தானே தலைவன், நான் சொல்றதானே நீ கேட்கணும், இஷ்டப்பட்டா இல்லைன்னா போட வெளியே போடான்றாரு. அவரு என்ன அவர் வீட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி பேசுறாரு. கட்சின்றது வந்து எங்களை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழின உணர்வாளர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இது. இந்த கட்சியில வந்து எங்களை ஒரே நாள்ல நீ வெளியே போன்றதும் புறக்கணிக்கிறதுன்றதும் பிசுறுன்றதும் மசுறுன்றதும் கிரீஷ் தப்பான்றதும் எந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல சீமான் இன்னைக்கு விதைச்சுன்னு இருக்காரு. கூடிய விரைவில் அந்த கட்சியில இன்னும் இருக்கிற நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கட்டாயம் சீமானுக்கு எதிரான கருத்துக்களை முன்னெடுத்து வெளியே வருவாங்கன்றதை நாங்க நம்புறோம். வந்தா இணைச்சுக்கு தயாரா இருக்கிறோம். அம்மா சகோதரி காளியம்மாளை நாங்க வரவேற்கிறோம் தாராளமா. ஆமாங்க ஐயா, நம்ம சகோதரி காளியம்மாளை வரவேற்கிறோம். அப்ப மதுரை வெற்றி குமரனை அழைக்கிறோம். வெற்றி குமரன் அதுக்கான ஒருங்கிணைப்புல இருக்கிறதா சொல்றாருங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மதுரை மண்டல பொறுப்பாளர் வெற்றி குமரன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த மாதிரி நீக்கப்பட்ட விலகப்பட்ட விலகி நிற்கிற தோழர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நான் கட்சியை தொடங்க போறேன்னு கடந்த ஒரு மாசமா இயங்கி நிற்கிற எங்கிட்டலாம் பேசினாருங்க. நாங்க அதுதான் அவர் பேசினிருக்காரு, நாங்க செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு வந்துட்டோம். இல்ல வெற்றி குமரன் போன்றவங்க எங்க கூட வந்தாலும் இணைச்சுக்குவோம். அதே போல இன்னும் பெயர் தெரியாத நாம் தமிழர் கட்சியில் இயங்குற முன்னோடி தலைவர்கள் ஆகட்டும், தமிழ் தேசிய குழுக்களாக செயல்படுகின்ற பல்வேறு அமைப்புகள் ஆகட்டும், எங்க கட்சியில் இணைக்கிறதுக்கு நாங்க மனதார வரவேற்கிறோம். நம்மளுடைய தமிழ் குடிகளின் ஒற்றுமையை, தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய அரசை அமைக்க முடியும் என்றதை முழுசா நம்புறோம். அதன்படி நாங்க வழி நடப்போம். சரியான சொன்னீங்க ஐயா. அது என்னன்னா இங்க ஒரு தமிழ் அதுதான் இப்ப அதுக்காக தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்க உருவாக்கி இருக்கோம். சீமான் நாம் தமிழர் கட்சியில இருந்தோ சீமான் இருந்தோ வெளியே போனா ஏதோ ஒரு திராவிட கட்சியிலயோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியிலோ மாற்று கொள்கை சித்தாந்தம் கொண்ட கட்சியில போய் சேர்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க. சீமான்கிட்ட இல்லைன்னா சீமான் பேசுறது மட்டும் தான் தமிழ் தேசியம். சீமான்கிட்ட இருந்து வெளியே போயிட்டா அவங்க வந்து விலை போயிட்டாங்க, திராவிடத்துக்கு விலை போயிட்டாங்க, பாரதியத்துக்கு விலை போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்கு. அதை மாற்றும் வகையில தான் நாம் தமிழருக்கு மாற்றாதான் எங்க கட்சி உருவாக்கியிருக்கோம். நாம் தமிழருடைய தலைமை சீமானை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏற்றுக்கிறோம். அந்த கொள்கையை முழுசா நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே கொள்கையை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு சீமான் மட்டும் தான் பிரச்சனை. சீமானுடைய ஒழுங்கினமான தலைமை, சுயநலமான தலைமை, சீமானுடைய அடாவடி போக்கு, இதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். சீமான் தலைமை இல்லாத நாம் தமிழர் கட்சியும் தான் நாங்கள் அதனோடய சேர்ந்து பயணிக்க தான் தயாரா இருக்கோம். வருங்காலங்கள்லயும் சீமான் தலைமை தான் நம்ம எதிர்க்கிறோங்க. அது 100% உண்மைங்க ஐயா. அதெல்லாம் நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கோம். 2011 தேர்தலே வந்து
நம்ம சின்னம்மா சசிகலா மூலயமா 13 கோடி ரூபாய் பணத்தை இவர் வாங்கினாரு. அதுக்கான ஊடகங்கள் அப்பயே செய்திகள்லாம் வந்தது. அந்த கட்சியில் இருந்த நிர்வாகிகளுக்கே அப்ப எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் அவரு அந்த 2011 தேர்தல் இன்றைய வரை அனைத்து தேர்தல்களிலையும் திராவிட கட்சி அவர் எதிர்க்கிறதா சொல்ற திராவிட கட்சிகள்கிட்ட கைவிட்டு பெறாரு. பாரதிய ஜனதா கட்சிகிட்ட கைவிட்டு பெறாரு. அவர் பெரிய அளவுல இது ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு விற்பனை பொருளா ஆக்கிட்டாருங்க. சுயநலத்துக்காக விற்பனை பொருளா ஆக்கி பிளாக்மெயில் அரசியல் பண்றாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமான் பண்றது பிளாக்மெயில் அரசியல். சுத்தமா திராவிட கட்சிகளை நான் ஒழிச்சிடுவேன் பேசுறது, கேட்டா நான் அங்காளின்றது பங்காளின்றது மாமான்றது மச்சான்றது மாத்தி மாத்தி பேசுறது பொய் பித்தலாட்டம். அவர் அரசியல் அந்த இத்தகைய அரசியல் வந்து கூடிய விரைவில் சீமானுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கீழ்த்தெறியப்படும். அன்னைக்கு சீமான்கிட்ட நம்பி ஏமாந்து இருக்கிற இளைஞர்கள் எங்களுடைய கட்சியில அணிதிரளுவாங்கன்றத நான் நம்புறோம். ஆமாங்க ஐயா, அது எங்களுடைய கட்சி மஞ்சளும் பச்சையும் நிறமையும் வச்சிருக்கோம். மஞ்சள் மாண்பையும் பாரம்பரியத்தையும் குறிக்கிற வகையிலையும் பச்சை வந்து வளர்ச்சியும் குறிக்கிற வகையிலும் வடிவமைச்சிருக்கோம். அதுல வந்து ஜல்லிக்கட்டு காளை அடக்கிற மாதிரியான ஒரு இளைஞர் அடக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை பறிச்சிருக்கோம். ஏன்னா குறிப்பா போனீங்கன்னா கடந்த 2000 ஆண்டுகளாக தமிழகத்துல தமிழர் பிரச்சனைகள் தமிழருக்கான எந்த ஒரு போராட்டங்களையும் நம்ம வென்றதே கிடையாதுங்க. நம்மளை அழிச்சு போயிச்சு காலி பண்ணிடுறாங்க. எந்த ஒரு இதுலையும் நம்ம வென்றது சரித்திரமே இல்லை. அதனுடைய முதல்லையா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு சம்பவம்னா அது ஜல்லிக்கட்டு நிகழ்வு தான். அந்த ஜல்லிக்கட்டை குறிக்கும் வகையிலையும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விளக்கும் வகையிலும் தான் கொடியில வந்து இந்த ஜல்லிக்கட்டு இதுவை நம்ம இது பண்ணியிருக்கோங்க ஐயா. நேர கை இதுதான் புரட்சி தமிழர் கட்சியோட கொடியா நாங்க இது பண்ணியிருக்கோங்க.